வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி Motorvibe. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30யோட கஸ்டமர் ரிவ்யூ தான். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ராஜா இந்த இன்ட்ரா V30யோட ஒரு ஓனர். ஸோ இவர்கிட்டே நம்ம டேரெக்டாக கேட்போம் இந்த வண்டி எப்படி இருக்கான்னு, எதுக்காக இந்த வீடியோ சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸோ இன்ட்ரா V30 ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோல இருந்து ஆரம்பிங்க. உங்களை பற்றி சொல்லுங்க. இந்த வண்டி நீங்க எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன எப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இப்போ எடுத்துனா ஒரு 15 மாசம் ஆகுது. பூராமே கம்பெனியோட தான், இண்டஸ்ட்ரியல் மிஷினரி ஐட்டம். சரி சரி. பூரா அதர் ஸ்டேட் தான் ஓடுறது. இது லோக்கல் என்னைக்காவது 1-2 ஓடும். மற்றபடிக்கு வண்டி பூரா ஃபுல்லாக வெளியே தான் போகும். ஃபுல்லாக வெளியே லாங்கு தான் ஓட்டும். ஆக்சுவலாக பிக்கப் வண்டியில் நிறைய வண்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ட்ரா V30 எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணி? பிடிச்சிருந்துச்சு. மைலேஜ் வண்டி பார்க்க கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி. ஓகே ஓகே. அதுக்கு பார்த்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாட்டாவில் இன்ட்ரா V30 தான் போனீங்களா, வேற வண்டி எதுவும் பார்த்து? இல்லை இதுதான் மெயினாக பார்க்க போனோம். ஸோ இதோட லோடிங் கெப்பாசிட்டி 1.25 டன் கொடுத்துருக்கு. 1.25 டன் தான் எப்பயுமே ஏற்றுறது. மேலே எதுவும் ஏற்றுறீங்களா? அதுக்கு அது ஒரு சிலர் ஏற்றுறாங்க, நமக்கு அப்படி இல்லை. ரேட்டட் கிலோல தான் ஓட்டுறீங்க, 1300 தான் ஓட்டுறீங்க. அப்ப இழுவை திறன்லாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம்? அதெல்லாம் நல்லா இருக்கு. எம்டி லோட் அடிக்கும் போது எதுவும் அலசல் அப்படிலாம் உங்களுக்கு இருக்கு? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு அதெல்லாமே. இப்போ நீங்க ஒரு 1.25 டன் ஏற்றிட்டு போறீங்க. அதோட கெப்பாசிட்டி 1300 கிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த கெப்பாசிட்டி ஏற்றிட்டு போறீங்க அப்படிங்கும் போலாமே ஹைவேஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கல்ல? ரொம்பவே வரட்டி ஓட்டக்கூடாது. நார்மலா என்ன ஸ்பீடோ அதுக்கு கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு ஏற்றி ஓட்டினா கரெக்டா இருக்கு. அதே மாதிரி கார்னரிங் திருப்பம், இப்போ டேர்னிங்லாம் திருப்பிங்களா ஹைவேஸ்ல? கார்னரிங் திருப்பம் எல்லாம் வண்டி ஸ்டேபிளா இருக்குங்களா? பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு. பாடி ரோல் ஓவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, நல்லா இருக்கு. அதெல்லாம் இந்த வண்டி எத்தனாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டிருக்கீங்க எடுத்து? அது வந்து இப்போ 1.15 1.25 ஓடிடுச்சு. 1.25 டக்குனு ஓடிடுச்சு. சரி சரிண்ணா. ஸோ இந்த 1.25 ஓடி இருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்க சிட்டிக்குள்ளேயே ஓட்டியிருப்பீங்க, ஹைவேஸ்ல எல்லாமே போயிருப்பீங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு? சிட்டிக்குள்ள ஓட்டும் போது உங்களுக்கு அதுங்க குழுங்கெல்லாம் இல்லை. அதெல்லாம் கேபின்குள்ளே நல்லா இருக்கு. நீங்க லோடு ஏற்றிட்டு போகும்போது அந்த அளவுக்குலாம் தெரியல. ஆமா, ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு அதெல்லாமே. ஹைவேஸ்ல போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்கல்ல? சரி சரி. மேக்ஸிமம் ஸ்பீடு இது எவ்வளவு போகும் சொல்லி? 80 ஓடும். 80 போகும். நீங்க அந்த ரேஞ்ச் ஓட்டிருக்கீங்களா? 80 போகும்போது வண்டி நல்லா இருக்கு, ஸ்டேபிளா? ஆமா, 80 ஓட்டுவேன். 80 ஓட்டுவீங்க. அப்பயே வண்டி ஸ்டேபிளா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்ப சிட்டிக்குள்ள எல்லாம் வண்டி ஓட்டுறீங்கல்ல, அப்படிங்கும்போது டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்கு? டக்குன்னு திருப்பிட முடியுதா? இல்ல சில வண்டி எல்லாம் முன்னாடி போயிட்டு நிறைய பேர் திருப்புவாங்கல்ல? பவர் ஸ்டேரிங் தானே, இது எல்லாமே பவர் தான். ஓரளவுக்கு நார்மலா அப்படியே திரும்பும். ஒரே இதை திருப்பிட முடியும். டேர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு திரும்பிடும். மற்றபடி இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்களா ஹைவேஸ்ல, அப்ப பிளைண்ட்ஸ் பின்னாடி வர வண்டி எல்லாம் நல்லா பார்க்க முடியுதுங்களா? வியூ எல்லாம் நல்லா இருக்குங்களா? கண்ணாடி லிப் தான் தெரியாது கொஞ்சம். கண்ணாடி லிப், சைடு மிரர் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் இதா இருக்கு. காவாசி கூட தெரிய மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கண்ணாடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்தா நல்லா இருக்கும். திருப்புற மாதிரி தெரிய மாதிரி இது கார்ல கொடுத்துருக்கோம், சின்னதா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரணும். அது நீங்க இந்த கேரியர் போட்டிருக்கீங்களா, அதனால உங்களுக்கு எதுவும் மறைக்குதா? இல்ல, அதனால இல்ல. இந்த கேபிள் பரலுக்கே தெரிய மாட்டேங்குது அந்த சைடுங்களா? இன்னும் கொஞ்சம் வெளியே வந்திருந்தா கொஞ்சம் வெளியே வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நார்மலாவே இந்த வண்டிக்கு நிறைய தான் கொடுத்துருப்பாங்க. சேசஸ் அடிப்படுறது அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபுல் லோட்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்ல விட்டு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, ஆக்சுவலா இந்த வண்டி நீங்க எடுக்கும் போது எவ்வளவுக்கு எடுத்தீங்க? நான் 780 எடுத்தேன். 780 நல்லதா. மைலேஜ் தான் நல்லா வருதுங்களா உங்களுக்கு? மைலேஜ் எல்லாம் பரவாயில்ல. எவ்வளவு வருது மைலேஜ்? மைலேஜ் 18 18 20க்குள்ள வரும். பைபாஸ் வெளியில எல்லாம் போனோம்னா. சர்வீஸ் அண்ட் டோல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வருது? 1500 1700 வரும். 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வருது. வண்டி ப்ராஃபிட்ல தானே இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்ததுக்கு நல்ல லாபமா இருக்கு. வண்டி எடுக்கலாம், ஓட்டலாம். நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இனிமேல் வண்டி எடுக்க போறவங்களுக்கு? சொல்றேன், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கே என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நாங்கள் எடுத்தோம். அப்படிங்களா? ஒரு நம்ம ஏரியாலே 3 வண்டி இருக்கு. நீங்க எடுத்ததுக்கு 3 வண்டி 4 வண்டி இருக்கு. அதான் உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு தான் மேக்ஸிமம் மாதிரி சின்ன வண்டி எடுக்கிறது. ஸோ அதுக்கு நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள காய்கறி எடுப்பாங்க, காய்கறி தான் அதிகமாக எடுப்பாங்க, ஏற்றுவாங்க, தென்னை மாதிரி போட்டு ஓட்டுவாங்க. சரி சரி. அதுக்கெல்லாமே நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள பர்பஸ் லோக்கல் யூஸ்க்கு வண்டி சூப்பரா இருக்கு. 2 டன் வச்சு கூட ஓட்டுறாங்க, நல்லா தான் இருக்கு வண்டி. 2 டன் வரைக்குமே ஏத்துறாங்க. அந்த மாதிரிலாம் ஏத்தும் போது மைலேஜ் டிராப் ஆகுங்களா? மைலேஜ் பத்தி அவங்க கவலைப்படலையே, ஓன் டிரைவர் தான் ஓட்டுறாங்க. அப்படி ஏத்தும் போது மைலேஜ் எவ்வளவு வரும் நீங்க உங்களுக்கு தெரியும்? 16 17 சிட்டிக்குள்ள.
15 16 அந்த ரேஞ்ச் லோடு ஏற்ற நமக்கு வெயிட் மைலேஜுக்கு ட்ராப் ஆகுது. நீங்க இந்த வண்டியில எதுவும் ஆல்டர் பண்ணிருக்கீங்களா? வண்டி எடுத்து இல்லை வேற அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்கு. பின்னாடி கேரியர் மட்டும் போட்டிருக்கீங்க. கேரியர் மட்டும் வாங்கி போட்டுருவாங்க. கேரியர் இந்த சைடு ஆங்கிள் போட்டுருவோம். சைடு தொட்டிங்களா? ஆமா தொட்டி, சைடு தொட்டி போட்டிருக்கீங்க. ஆமா. வெயிட் வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய லோட வைக்கிறதுனால அது போட்டிருக்கீங்க. ஆமா, பீஸ் எல்லாம் பெரிய பீஸா வைக்கிறனால உலாம இருக்கிறதுக்கு. மெயினா வந்து வீட்டு ஜாமான் பீரோ ஏற்றுவாங்க. ஓகே ஓகே. இந்த ஹைட்டுக்கு தான் அதை வச்சு கரெக்ட் பண்ணிடுவோம் நாங்க. இந்த மாதிரி டயரை பத்தி சொல்லுங்க. டயர் உங்களுக்கு நல்ல கிரிப்பா இருக்குங்களா? டயர் நல்லா தான் இருக்கு, ரேடியல் டயர் நாலுமே. சரி சரிங்கண்ணா. இது வரைக்கும் ஒன்றரை லிட்டர் ஓடி இருக்கு. அப்பப்போ டயர் கரெக்டாக கழட்டி பவுடர் போட்டு திருப்பி போட்டு ஓட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஓடும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது வண்டி எடுத்து இது வரைக்கும் நீங்க மாத்தல. அதாவது வண்டியில வந்த டயர் தான், அந்த டயரே ஓடிட்டு இருக்கு. 40-50 மாத்தணுமாங்களே, அந்த மாதிரி இது இல்ல, நல்லா ஓடுது. இல்ல நம்ம லைட் லோட பாசிங் லோடு கரெக்டா ஓட்டுறோம் நம்ம, அவ்வளவுதான். சரி சரி. அதனால பார்த்து ஓட்டிக்கணும். அதோட டயருக்குன்னா ஏஜிங் இருக்கு, 1 வருஷம் தான் ஆகுது. அப்படிங்கும் போது டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும், நல்லா ஓடுது, ஈஸி மெயின்டெனிங். ஆமா, ஓவர்லோடு போட்டாங்கன்னா காலி ஆயிடும், உடனே போயிடும். நம்ம வந்து பாசிங் லோடு கரெக்டா ஓட்டுறோம். சரி சரி. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்குலாம் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நமக்கு இந்த டேஷ்போர்ட் மவுண்டரா கியர் லிவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இங்கே கீழே வச்சிருந்தா கூட உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். சரி, அங்க வச்சிருக்கிறது ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கு. அது அங்க வச்சு யூஸ் பண்றது. ஹில்ஸுக்கு இந்த வண்டி எப்படின்னா இருக்கு? ஹில்ஸ் எல்லாம் ஓட்ட முடியும்? ஹில்ஸுக்கு நல்லா இருக்குமே, ஈஸியா ஏறும். அதான் எந்த பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. லோடோட ஏத்தும் போது நல்லா இருக்கு, நல்லா ஈஸியா ஏறும். வண்டி எதுவும் பின்னாடி வர அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வண்டி எல்லாமே ஈஸியா நல்லா ஏறுது. நல்லா ஏறும். ஸோ கைஸ், ராஜா அண்ணனோட கஸ்டமர் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ இன்ட்ரா V30 உண்மையிலே ஒரு நல்ல பெஸ்ட் வெஹிக்கலாக தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1500 cc 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சர்வீஸ் இன்டர்வல் பற்றி சொல்லியிருந்தோம். 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ், 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இந்த ஃப்ரீ சர்வீஸ் 2 வருஷம், இதோட வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 72,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் நீங்கள் பண்ணுறப்ப இருக்கும். அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 6000 வரும். ஸோ இது வந்து நம்ம டாட்டாவோட அஃபிஷியல்ஸை கேட்டபோது அவங்க சொன்னது 6000 அதோட காஸ்ட் ஆகும். பட் ஃப்ரீ சர்வீஸ் அந்த 2 வருஷம் பீரியட்ல நீங்கள் பண்ணக்கூடிய 3 ஃப்ரீ சர்வீஸ்க்கு 1500 தான் காஸ்ட் வருது. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பண்ண கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.